அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது. சென்னையில் நடைபெற்ற அதிமுக பாஜக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் EPS, பாஜக தமிழக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் பேச்சுவார்த்தை நடத்தினர். MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. 2026 சட்டமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் அதிமுக பாஜகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையானது நிறைவு பெற்றிருக்கிறது. இதில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் கலந்து கொண்டார். மேலும் பல முக்கிய நிர்வாகிகளும் பங்கேற்றனர். இந்த நிலையில் பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். பேச்சுவார்த்தையின் விவரங்கள் என்ன, தகவல்களை பதிவு பண்ணுங்க. அதிமுக பாஜக இடையே 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான அந்த எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் அதிகாரப்பூர்வமாக நடைபெற்றது. பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனியார் நட்சத்திர விடுதியில சுமார் 1 மணி நேரம் 10 நிமிடங்களுக்கு மேலாக பேச்சுவார்த்தையை நடத்தி முடித்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையுடைய நிறைவாக தமிழக பாஜக தலைவர் நாகேந்திரன் சற்று முன்னர் புறப்பட்டு சென்றார். புறப்பட்டு செல்லும் போது அவரிடம் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்வியில அதிமுக பாஜக இடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை, அதாவது தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை தற்போது சுமூகமாக நடைபெற்று முடிந்திருக்கிறதாக அவர் தெரிவித்துவிட்டு புறப்பட்டு சென்றிருக்கிறார். தொடர்ந்து மற்ற தலைவர்கள் அனைவருமே தற்போது இங்க இருக்கக்கூடிய அந்த விடுதி வளாகத்துல உணவருந்தி வருவதாக தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. பரஸ்பரம் நட்புணர்வோடு இரு கட்சிகளை சேர்ந்த நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் தற்போது உணவருந்தி வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில பாஜகவிற்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய முடியும், எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளிக்க முடியும் என்பது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார். 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில மேற்கு மண்டலமான கோவை மாவட்டத்துல சில தொகுதிகளையும், சென்னையில சில தொகுதிகளையும் பாஜக போட்டியிடுவதற்கு விருப்பம் தெரிவித்ததாக ஏற்கனவே தகவல்கள் வெளியிடப்பட்டிருந்தது. மேற்கு மண்டலத்துல அதிமுக செல்வாக்குமிக்க கட்சியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தொகுதி ஒதுக்கீடுவதில் தொடர்ந்து சவால்கள் இருந்த ஒரு சூழலில் தற்போது இந்த பேச்சுவார்த்தையின் பலனாக தற்போது ஒரு உடன்பாடு என்பது எட்டப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் 20க்கும் மேற்பட்ட 20 தொகுதிகள் என்பது பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்த சூழலில் இந்த முறை 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளை அதிமுக தரப்புல ஒதுக்கீடு செய்ய தயாராக இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த எண்ணிக்கை என்ன என்பது தொடர்பான விவரங்கள் இனி வரும் நாட்கள்ல தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில தற்போதைய சூழல்ல அதிமுக பாஜக ஆகிய 2 கட்சிகள் மட்டுமே அங்கம் வகிக்கிறது. மேலும் கூட்டணிக்கு பல்வேறு கட்சிகளை இணைப்பதற்கு தமிழகம் வந்திருக்கக்கூடிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அடுத்த கட்டமாக பல்வேறு கட்சிகளுடைய தலைவர்களையும் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை பார்த்தோம் என்றால் பாமக, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாங்க. ஆனால் இந்த முறை தற்போது வரைக்கும் இந்த இரு கட்சிகளும் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில இடம்பெறுவார்களா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இரு கட்சிகளை சேர்ந்த தலைவர்களிடம் கலந்து பேசி ஒருமித்த கருத்தோடு வரும் நாட்கள்ல கூட்டணியை பலப்படுத்திய பிறகாக இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகுவதற்கு அதிக வாய்ப்பு இருப்பதா தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா பாஜகவும் சரி, அதிமுகவும் சரி, அந்த மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலத்துல வலுவாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த இரு கட்சிகளுக்கும் அந்த பகுதிகளில் அந்த தொகுதிகளை ஒதுக்கீடு செய்வதில் ஒரு சிரமம் என்பது ஏற்பட்டிருந்தது. தற்போது இது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது வெற்றிகரமாக முடிந்திருப்பதாக முதற்கட்ட தகவல்கள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா கடந்த முறை கோவை தெற்கு தொகுதியில பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது. அந்த வகையில கடந்த முறை எங்கெங்கெல்லாம் பாஜகவிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்ததோ அந்த தொகுதிகளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படியாக இருக்கிறது என்பது தொடர்பாக பாஜக மையக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாம கூடுதல் தொகுதிகள், பாஜகவிற்கு செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகள் என்னென்ன என்பது தொடர்பாக பட்டியல் என்பது பெறப்பட்டிருந்த ஒரு சூழல்ல அந்த பட்டியலை அடிப்படையாக கொண்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெற்றிருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம அதிமுகவை பொறுத்த மட்டில் பார்த்தோம் என்றால் இன்று விருப்பமனு விநியோகத்திற்கு அந்த இறுதி நாளாக இருந்து வருகிறது. இதுவரை எந்தெந்த நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் எந்தெந்த தொகுதியில போட்டியிடுவதற்கு அந்த விருப்ப மனுக்களை வழங்கியிருந்தாங்க என்பது தொடர்பான விவரங்களையும், கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் எங்கெங்கே போட்டியிட விருப்பப்படுகிறார்கள் என்பது தொடர்பான விவரங்கள் எல்லாம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிர்வாகிகளோடு
இதற்கு முன்னர் கிரீன்வேஸ் சாலையில கலந்தாலோசித்திருந்தார். அந்த ஆலோசனையின் முடிவாக அதிமுக தரப்பிலும் ஒரு முடிவு என்பது எடுக்கப்பட்டிருந்தது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். அதிமுக பாஜகவின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றதையொட்டி தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்தார். அதனை தற்போது பார்க்கலாம். $2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advt@dttv.in.